வீணாக போகாதையா, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. எந்தன் பலனும் நீரே, ஜீவனும் நீரே, நான் நம்பும் கேடகமே. எந்தன் பலனும் நீரே, ஜீவனும் நீரே, நான் நம்பும் கேடகமே. எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் ஜீவனே, எந்தன் நம்பிக்கையே. எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் ஜீவனே, எந்தன் நம்பிக்கையே. உம் நாமம் வாழ்த்தி உம்மையே போற்றி என்றென்றும் ஆராதிப்பேன். சொல்லுவோம். உம் நாமம் வாழ்த்தி உம்மையே போற்றி என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. தெய்வத்துடைய பலன் ஊற்றட்ட ஆண்டவரே, இயேசுவே நீ நல்லவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமங்களை உடையவர், ஒருவரும் சாவாமையும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம், நித்தியமும் அழிவில்லாமையும் உடையவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் ஆண்டவரே இந்த தேசத்தையும் நடத்தி வருகிற கிருபையில் நினைத்து பார்க்கிறோம். அற்பமான எங்களை ஆண்டவரே, அற்பமான எங்களை ஆச்சரியமான வழியிலே நடத்துகிற உம்முடைய அன்பின் கிருபையில் நினைத்து இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம். இயேசுவே எங்கள் பலனும் நீரே, ஜீவனும் நீரே, நான் நம்பும் கேடகமே. எந்தன் பலனும் நீரே, ஜீவனும் நீரே, நான் நம்பும் கேடகமே. எந்தன் பலனே, எந்தன் துணையே, எந்தன் ஜீவனே, எந்தன் நம்பிக்கையே. இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நின்று இந்த காலை வேளையில ஆண்டவர் தாமே நம்முடைய ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய், ஜீவனே, எந்தன் நம்பிக்கையே, உம் நாமம் வாழ்த்தி உம்மையே போற்றி என்றென்றும் ஆராதிப்போ. சபை இணைந்து சொல்லட்டும். உம் நாமம் வாழ்த்தி உம்மையே போற்றி என்றென்றும் ஆராதிப்போ. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். காரணம், இந்த இடம் எங்களுக்கு பலனையும் ஜீவனையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தருகிறது என்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே,
அப்பா கர்த்தர் நீர் மெய்யாகவே இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறீர் என்பதை இந்த நாட்களிலே எங்களுக்கு விளங்க பண்ணி கொண்டிருக்கிற உம்முடைய அதிசயமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாரும் அமர்ந்து கொண்டு நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாள் எல்லாம் அவரை ஆராதிப்பேன் என்று ஒரு தெரிந்த பாடல் நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு சொல்ல முடியுமா? ஆமென். இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். நல்ல கரங்களை தட்டுவோம் எல்லாரும். பரிசுத்தர். ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்? ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? காரணம் என் இயேசு நல்லவராக இருக்கிறார். அதனை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அந்த அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அந்த அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்லுவோம், என் இயேசு நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை என்று சொல்லி பாடுவோம். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. சொல்ல முடியுமா? பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அந்த அன்பை எண்ணி, அந்த கல்வாரியின் அன்பை எண்ணி, இன்பம் அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்ல. ஆமென், ஆமென், ஆமென். வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன்.
செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை எந்த நிலையிலும் என் இயேசு நல்ல எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சபைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எஸ் சுத்த என் இயேசு. எத்தனை பேர் உண்மையா உரிமையோடு ஆண்டவரை பார்த்து என் இயேசு என்று சொல்ல முடியும்? என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிற நேரம் அல்லவோ? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அந்த அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அந்த அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். தேவனின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமம் சொல்லுவோம் எல்லாரும். பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நாமம் பரிசுத்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்தர் அவர் நாமம் சொல்லுவோம். பரிசுத்தர் அவர் நாமம்
பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. மீண்டுமா? பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. நல்ல உற்சாகமாய் கரங்களை. நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை. எத்தனை பேர் உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்றீங்க? நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. ஆண்டவரே, உற்சாகமாய் மனதார கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், நாமத்தை உயர்த்தணும். அதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இயேசு அவர் நாமம், இயேசு அவர் நாமம், இயேசு அவர் நாமம் உன்னதரே. சொல்லுவோம், இயேசு இயேசு என்று சொல்லும் பொழுதே ஆண்டவரின் வியாதியை சுகப்படுத்துவார். இயேசு என்று சொல்லும் பொழுதே பிசாசு உன்னை விட்டு விலகி செல்வான். எஸ், நாமம் உன்னதரே. இயேசுவின் நாமம் பலத்த கோ. எனக்கும் என் குடும்பத்திற்கும் சபைக்கும் நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. தேவனின் நாமம் அமே பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. நல்ல கரங்களை தலைக்கு மேல முடிஞ்சா நன்றி செலுத்துவோமா? Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower, righteousness run into, they are saved. The name of the Lord is a strong tower, righteousness run into, they are saved. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower, your righteousness reigning in, they are saved. The name of the Lord is a strong tower, the righteousness reigning in, they are saved. Jesus is the name of the Lord. Says
Jesus to the name of the Lord. Jesus is the name of the Lord Most High. Say it. Oh, Jesus is the name of the Lord. Amen, amen, amen. Jesus is the name of the oh, 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 oh. Jesus is the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteousness run in it, they are saved. Name of the Lord is a strong tower. The righteousness run in it, they are saved. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. தேவனின் எத்தனை பேர் உண்மையா இயேசு என்ற நாமத்தை சொல்றோம்? பரிசுத்தர் என்பது அவருடைய நாமம், இயேசு என்பது அவருடைய நாமம். ராபாபா ஷேகேலாதே சுகம் அங்கே. அந்த நாமம் உன்னை சுகப்படுத்தும், உன் ஆத்துமாவை சுகப்படுத்தும், உன் சிந்தையை சுகப்படுத்தும், உன் சரீரத்தை சுகப்படுத்தும். இயேசு அவர் பரிசுத்தர் என்ற அவருடைய நாமத்தை இந்த காலை வேளையில நீ சொல்வாய் என்றால் எஸ் ஓ உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். உன் வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை ஓ பிசாசினால் மனிதர்களால் கட்டவிழ்க்க முடியாது. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கட்டப்பட்ட வாழ்க்கையை கட்டவிழ்ப்பதற்கு என் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே ராபா பாபா பாபா இயேசுவே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகம் அங்கே. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து கரங்களை பிடித்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர், சதா காலங்களிலும் வீற்றிருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு என்று சொல்லி பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நல்லா முடிந்தால் மனதார ஆண்டவருக்கு மனமுகர்ந்து நன்றி செலுத்தும்படியாய் ஓசன்னா என்று சொல்லி கல்வாரி சிலுவையில அறைய போகிற இயேசு நமக்காக அல்லவோ தன் ஜீவனை கொடுப்பதற்காக தனக்கு இருக்கிற ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை
என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். நல்ல இதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்காக பாடுபடும்படியாய் கொண்டு செல்லப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல, ஆண்டவரே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல எனக்காக அல்லவோ நீ கொண்டு செல்லப்பட்டு அரணை தாண்டவரை மகிமைப்படுத்துவோமா? துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், சொல்லுங்க, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், சொல்ல முடியுமா? பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கே. ஆமென். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உன் குடும்பத்திற்கு முன்பதா நீ சோர்ந்து போகாத, பயப்படாத, கலங்காத, திகையாத. உன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன் மீட்பர் உன்னோடு இருக்கிறார். ராபாபா ஷேகேலா ராதா ராபாபா. எஸ், உன் குடும்பத்திற்கு முன்பதாய், உனக்கு முன்பதாய் உன் கர்த்தர் நடந்து போகிறார், உன் கர்த்தர் நடந்து போகிறார். உனக்கு ஜெயம் கொடுக்க ஒருவர் உண்டு. உனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லி கனத்தை படுத்தி ஆண்டவரே என்று நன்றி சொல்லு. ராபாபா ஷேகேலா தாலா ராபாபா. ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெய். எங்கே ஸ்ட்ரக்கப்பாய் நிற்காத, எங்கே தோல்வியை கண்டு மனமடைந்து நிற்காத, முன்னேறி செல். முன்னேறி செல்லும்படியால் ஆண்டவர் நமக்கு மாதிரியை காண்பித்து இருக்கிறார். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா
ஓசன்னா கீதம் பாடுவோ. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஓஸ் ராஜா. ஆமென். எத்தனை பேர் உணர்ந்து இந்த பாடலை பாடுறோம்? ஆமென். யோர்தானின் நீக்கம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் பயமும் இல்லை. கரத்தை தட்டி நல்ல ஆண்டவருக்கு முன்பதால், ஆண்டவரே நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் எதற்கும் கலங்க மாட்டேன், என் மீட்பர் என்னோடு இருக்கிறேன். ஓஹோ ஓசன்னா. ஆமென். ஓ ராகாஷே. ஒரு விடுதலையோடு மனமுகர்ந்த ஆண்டவருக்கு, இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர், என்னை விட்டு விலகாமல் என்னை கைவிடாத தெய்வம், இம்மட்டும் நடத்தினீர், இப்பொழுதும் நடத்துகிறீர், இனியும் என்னை நடத்த வல்லமையுள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ராபா ஷேகே லாதே லாரே ராஷே லக்கா லேலே அல்பா ராபா பா 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 பா. எஸ். ஓ ராபா ஷேகே லாந்தா ராபா பா 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 பா. ஓ இயேசுவினால் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசுவினால் கழுவப்பட்டிருக்கிறேன். ஓ ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ராபா பா 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 பா. ஓ வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயம். ஓசன்னான்னு சொன்னா ஜெயம் வரும். எஸ், ஜெயம் வரும். ஓசன்னா என்று சொல்லிப்பார், கர்த்தர் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ராபா பா 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 பா. ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென் ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா ஜெயம் நமக்கே. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. சொல்லுங்க. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. ஆமென் ஆமென் ஆமென். இனி நீ பாவி அல்ல, நீ இனி பாவி அல்ல. ஆமென். நின்று ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெய. ஆமென். இதை சொல்லும் பொழுது அந்த ரத்தம் உனக்காக வாதாடும், உனக்காக பரிந்து பேசும். ராபா பாபா. ரத்தம் ஜெய இயேசுவே. ராபா பாபா. உனக்காக 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 அது பேசுகிறதா இருக்கிறது. ராபா பாபா பாபா பா. கிறிஸ்துவின் ரத்தம் ஜெய. ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்த யார் மனுஷன் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உன்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. ஓ பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்றார் பரம. உண்மையில யாரும் குற்றம் சுமத்த முடியாது. ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். ராபா பாபா பாபா. நான் குற்ற முகமாய் அல்ல, நான் குற்றம் உள்ளவனாய் அல்ல. என் கர்த்தர் என் ரத்தத்தினாலே, அப்படி ரத்தத்தினாலே என் பாவங்களை சாபங்களை. ராபா பாபா பாபா பாபா. ரத்தம் ஜெய. ஆமென். ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெய. ஓ ரத்தம் ஜெய. எஸ், இயேசு ரத்தம் பேசும். இயேசு ரத்தம் உன் வியாதியை சுகமாக்கும். இயேசுவின் ரத்தம் அவிழ்ந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டி எழுப்பும். ராபா ஷாக்கா லாரா தா ரே 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 எல்பா ராபா பா 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 பா. எஸ் எஸ். நல்ல அபிஷேகத்தோடு தேவனை ஆராதித்து தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிற அந்த அனுபவத்திற்குள் ராபா ஷேக்கே லாரா ரே ரே ரே. ஆமென். ரத்தம் ஜெய, ரத்த
இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால். நல்ல உரிமையோடு. எத்தனை பேருக்கு அந்த உரிமை இருக்கு? மீட்கப்பட்ட நிச்சயம் இருக்கு. நாம் பிசாசுக்குரியவள் அல்ல, நாம் பிசாசுக்குரியவன் அல்ல. நாம் மீட்கப்பட்ட ஜனம், மீட்கப்பட்ட ஜனம் ஆனந்த களிப்போடு, ஆனந்த களிப்போடு ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும், ஆனந்த களிப்போடு கானானுக்குள் பிரவேசிக்கும். ஓ, ஒருவனும் என்னை கட்டி வைக்க முடியாது, ஒருவனும் என் பேரை கெடுக்க முடியாது, ஒருவனும் என்னை அவதூறு பண்ண முடியாது. ராகாபா ஷாக்கா லேட்டே லிகமனராந்தரா கபாபாபாபா எல் கரபாபாபாபா ஷே. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருவராலும் தடுக்க முடியாது. ரபா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 . ஓ, ரத்தம் பேசுகிறதையா, ரத்தம் பேசுகிறதையா. ரிபாலா ரபாபாபாபா. அலகையின் பிடி நின்று மீட்கப்பட்டே, அலகையின் பிடி நின்று. தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியுமா? ஹalleluya ஹalleluya. ரிகா பாபா மாமா ஷே ரிகா மாமா தரனனனரலரபா. ஆண்டவர் எத்தனை ஆச்சரியமானவர் தேவ பிள்ளை. அநேக நேரம் நம்ம யாருன்னு தெரியாதனால தான் நமக்கு பிரச்சனை. தன் சொந்த குமாரனை தந்தருளி உங்களை என்னையும் அவருக்கு குமார்த்திகளாய் மாற்றும்படியாக தான் இதில் செய்திருக்கிறார். நானுடைய பிள்ளை, நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்கணும்? காரணம், எனக்கு முன்பே செல்கிற ஒருவர் உண்டு. உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே இயேசுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே இயேசுவே. உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே. சொல்ல முடியுமா? ஆராதிப்பே, எந்த நிலையிலும், எந்த நிலையிலும் ஆராதிப்பே இயேசுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே இயேசுவே. உம்மை நம்புவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், என் வாழ்க்கையில் நான் எதை இழந்தாலும், உம்மை நம்புவேன் இயேசுவே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை.
தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. என்னை ஆட்சி தேற்றி அரவணைத்து உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஒரு தகப்பனை போல, நண்பனை போல, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர. ஆண்டவரை உயர்த்து, ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவர். எஸ் இயேசுவே பாத்திரரே, உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவே மீட்பரே, ஜீவனே, எங்கள் ராஜனே, பாத்திர. ரெண்டு கரங்களை அசைத்து நீரே இயேசுவே, நீர் பாத்திர. ஓராபா ஷேகேலாதரே எல்போராபோ ஷேகேனியாந்தராபா. நீர் ஒருவரே எல்லா கணத்துக்கும் துதிக்கும் பாத்திரர் ஐயா. நீர் பாத்திரரே, தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே, பாத்திரரே, பாத்திரரே. ஆமே மதுரமே எந்த நேசுவே, உமன்பில் நான் நனைந்திடுவேன். மதுரமே எந்த நேசுவே, உம்மன்பில் நான் மகிழ்ந்திடுவேன். சாரோனே ரோஜாவும் நீரே, அன்பரே ஜோதியே, மதுரமே எந்த நேசுவே, உம் அன்பில் நான் மகிழ்ந்திடுவேன். சாரோனே ரோஜாவும் நீரே, அன்பரே நண்பரே ஜோதியே. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்மை ஆராதிப்பதற்கும் நன்றி சொல்வதற்கும் நாட்களும் போதாது, எங்க ஆயுசும் போதாது. இந்த வேளையில இந்த கொஞ்ச நேரம் மனமுகர்ந்து எல்லாவற்றையும் மறந்து, ஆண்டவரே மெய்தேவனாம் உம்மை போல யாரும் இல்லை என்று சொல்லி, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமும் என்று சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணித்து எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்ப்பா. எங்க ஆராதனையில் நீர் மகிழ்ந்து இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புறோம். ஆண்டவரே, நீங்க அதற்கு தான் எங்களை அழைத்தீங்க. இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அல்லவோ
நீர் எங்களை அழைத்து இருக்கிறீர் ஐயா. அதே தான் 1 தெசலோனிக்கர் 5:18 அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நீ திருவுளம் பற்றி சபைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எது தேவனுடைய சித்தம் என்பதை என் தேவன் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறீர். ஆகவே உடைய வார்த்தையை நாங்கள் அடையாளமாக வைக்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். சபையினுடைய அறிவிப்புகளை நான் வாசிக்கிறேன். நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 மணி வரையிலும் நமக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:45 முதல் 12 மணி வரையிலும் நமக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் நடைபெறும். ஆகவே இந்த ஆராதனைக்கு வந்து பங்கு பெறும்படி கேட்கிறேன். சண்டே ஸ்கூல் நமக்கு காலை 10 மணி முதல் 10:30 மணி வரையிலும் நடைபெறும். ஈவினிங் சர்வீஸ் ஈவினிங் நமக்கு 6 மணி முதல் 7:15 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடைபெறும். ஆகவே ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலை 10 முதல் 11:30 மணி வரையிலும் நடைபெறும். ஆகவே இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் வந்து பங்கு பெறும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். மென்ஸ் ஃபெலோஷிப் எவ்ரி வென்ஸ்டே, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 8:30 முதல் 9:30 மணி வரையில் நடைபெறும். நமக்கு வருகிற ஃப்ரைடே குட் ஃப்ரைடே இருக்கிறது. ஆகவே இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் நமக்கு காலை என்னடா எழுதியிருக்கிற 8 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நமக்கு ஈஸ்டர் சர்வீஸ் ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் 5ஆம் தேதி காலை நமக்கு காலை எவ்ரி சண்டே ஆராதனை போல் இந்த ஈஸ்டர் சர்வீஸ் 8 முதல் 10 மணி வரையிலும் இது நடைபெறும் என்பதை உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை வருகிற 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரையில் நடைபெறும். ஆகவே இந்த வாக்குத்தத்த ஆராதனை தேங்க்ஸ் கிவிங் ஆராதனை, ஆகவே நன்றி அறிதல் ஆராதனைக்கு நீங்கள் யாவரும் வரும்படி உங்களை தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை நமக்கு ஃப்ரீடம் நைட் என்று சொல்லி ஒரு சிறப்பு துதி ஆராதனை சபையில் வைத்து நடைபெறுகிறது. இதை நம்முடைய பிள்ளைங்க தான் சேர்ந்து நடத்துகிறாங்க. இது ரொம்ப அது அவங்க பிளான் பண்ணி வைத்திருக்கிறாங்க. எதற்காக இந்த துதி ஆராதனை என்றால், இந்த சிலுவை தியான நாட்களிலே நாம் தொடர்ந்து மாலை வேளையில் காலையில் சில நேரம் ஈவினிங்கில் டெய்லி 6:30 to 7:30 நம்ம ஜெபம் நடத்தினோம். கடந்த ஆண்டு நமக்கு குட் ஃப்ரைடே ஈவினிங் நமக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி ஒரு சிறப்பு துதி ஆராதனை நடத்தினோம். ஸோ நமக்கு இந்த சண்டே ஈவினிங்கும் கம்மிங் சண்டே ஈவினிங்கும் நமக்கு இந்த ஸ்பெஷல் இந்த துதி ஆராதனை ஃப்ரீடம் நைட் நமக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு தெரிந்தவங்க கிறிஸ்தவர்களாக இருந்து ஒரு வேளை எங்கும் சபைக்கு போகாதவர்களாக இருந்தால் அவர்களையும் அழைத்து வரும்படி உங்களை நான் தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 2-3 குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி இந்த நாட்களிலே ஸ்தாபனத்தின் சார்பாக சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று, சபைகளுக்கு விரோதமாய் இந்த நாட்களில் எழும்புகிற சில காரியங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கும்படியாய் இல்லை நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு சபைகளுக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. அப்பா, மனிதனுடைய கண்களுக்கு புலப்படாமல் ஆண்டவரே அப்பா நடக்கிற இந்த காரியங்களை இந்த நாட்களிலே என் தேவனை முறித்து போடுவீராக. நார்த் இந்தியாவில் பார்க்கிறோம், சவுத் இந்தியாவில் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒன்று சபைக்கு விரோதமாக இருக்கிறது, ரெண்டாவது சபைக்குள் இருந்தும் சில விரோதமான காரியங்கள், பகைகள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நீர்தான் ஆண்டவரை பொறுப்பிடுங்கப்பா. நீங்கள் சொன்னீங்க, இந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே, உம்மிடத்தில் மோதுகிற பிசாசு என்றைக்கோ மரித்து போனான் ஐயா. ஆண்டவரே, மனிதர்களாகிய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களை இந்த பிசாசு எப்படியாகில் ஆண்டவரே அவர்களுக்குள் புகுந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிறதை தேவன் அறிந்திருக்கிறீர். இயேசுவை அறியாதவனும் இதை தான் செய்கிறான், இயேசுவை அறிந்தவனும் இதுதான் செய்கிறான்.
ஆண்டவரே இந்த நாட்களில் அப்பா இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். பிசாசு ஆண்டவரை வெட்கப்பட்டு போவானாக. ஆண்டவரை சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இயேசுவே ஆண்டவரே இன்றைக்கு சபைகளுக்கு விரோதமாய் நின்று சபைகளை அப்பா உடைக்கிற, சபைகள் கூட முடியாதபடி தடை செய்கிற நிறைய காரியங்களை பார்க்கிறோம்ப்பா. அதிகாரிகளை தொடுங்க ஆண்டவரே, அரசியல்வாதிகளை தொடுங்க, IAS IPS ஆஃபீஸரை தொடுங்க ஆண்டவரே. ஒரு பயங்கரம் பிடிக்கட்டும் ஆண்டவரே, ஒரு பயங்கரம் பிடிக்கட்டும், ஒரு பயம் உண்டாகட்டும், திகில் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் பவுலும் சீலாவும் துதித்த பொழுது சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு திகில் உண்டானது அப்பா. அதே போல் இந்த நாட்களிலே உம்முடைய சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால் சபையா நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டாவது ஒரு குறிப்பு, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போர் அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நேற்று சவுதி அரேபியா அந்த வாருக்குள்ளே தங்களை ஈடுபடுத்தி கொண்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் படித்தேன். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ, பட் எனிவே இது அப்படியே நம்மளை இந்த தேர்ட் வேர்ல்டு வாருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி போவதை பார்க்குறோம். நம்ம எல்லாம் சுகமாக இருக்கிறது போல் இருக்கும். இந்த சடனாக ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இன்றைக்கி இருக்கிற பாம்லாம் எப்படி தெரியுங்களா, ஒரு ஊர் அல்ல, ஒரு மாகாணத்தை அழிக்கக்கூடிய பாம், நியூக்ளியர் பாம். ஒவ்வொருத்தர்கிட்ட 400 500 600ன்னு இருக்குது. யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு அவங்க எல்லாம் நம்ம கட்டி காப்பாற்றின நம்ம சொத்து, நம்ம வீடு, நம்ம பிள்ளைங்க, இதெல்லாம் என்ன ஆகிடும் அப்படியே இருக்குமா? எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ சடுதியாய் வரும். ஆகவே இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஜீவனையும் முதல்ல பாதுகாத்து கொள்ளணும். ரெண்டாவது ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடி, இந்த போர்கள் எல்லாம் வராதபடி எல்லா அதிகாரியுடைய இருதயத்தில், ட்ரம்ப் இருதயத்தில், நெத்தனியாகு இருதயத்தில், ஈரானுடைய அதிபருடைய இருதயத்தில், இன்னும் யார் யாரெல்லாம் இதற்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவருடைய இருதயத்திலெல்லாம் ஆண்டவர் தொடப்படும்படியாக ஜெபம் பண்ணும். கரங்களை உயர்த்தி. இது எங்கேயோ நடந்ததில்லை. கொரோனாவும் அப்படி தான் இருந்தது தேவ பிள்ளைய. எங்கேயோ அது ஒரு சைனாவில் இருக்கிற ஏதோ ஒரு மாகாணத்தில் அது கேள்விப்பட்டோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வந்து இதற்காக நம்முடைய குடும்பத்தில் இருந்த அநேகரை இழந்து போனோம். இந்த நாட்களில் இந்த போருக்காக ஜெபம் பண்ண சபை இந்த நாட்களில் சும்மா இருக்கக்கூடாது. வாயை சும்மா வச்சுட்டு இருக்கக்கூடாது. யாருக்காவது ஜெபம் பண்ணனா வாய் திறக்கணும். பேசுகிறோம்ல, நம்ம நிறைய பேசுகிறோமே, புறம் பேசுகிறோமே, நிறைய காரியங்கள் செய்கிறோமே. நல்ல வாய்களை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் நீ மற்றவர்களுக்காக பரிந்து பேசலைன்னா உனக்காக ஒருவரும் பரிந்து பேச மாட்டாங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய அப்பா ஆண்டவரே உம்முடைய நாமம் விளங்க செய்வீராக. எல்லாரும் போருக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த போரை நிறுத்துங்கப்பா. மனுஷனால நிறுத்த முடியல. ஈகோ, அவனுக்குள்ள இருக்கிற ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனா, இந்த ஆண்டவரே இந்த ஈகோனால இன்னைக்கு போர் நடந்திருக்கிறது ஆண்டவரே. ஓ பொசசிவ்னஸ்னால இந்த போர் நடந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் தொடட்டும் ஆண்டவரே. ஓ அதிகாரியுடைய கண்களுக்கு தயை கிடைக்க உதவி செய்யுங்க. ஓ இருதயத்தை தொடுங்க. கல்லான இருதயங்கள்லாம் மறைந்து ஆண்டவரே சதையுள்ள இருதயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே தொடுங்கப்பா. இன்றைக்கு வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாம அநேக ஜனங்கள் அப்பா இன்றைக்கு மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவே நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிறோம். அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிறோம் என் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே இந்த நாட்களிலும் பா அதிகாரியுடைய இருதயத்தை நீ தொடுவீராக. நீர் அப்படியாய் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. பா இப்படி விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக ஆண்டவரே ஸ்தாபனத்துக்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவரே ஸ்தாபனத்துக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தாபனத்தை பிளஸ் பண்ணுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஸ்தாபனத்தில் நாங்கள் ஒரு அங்கமாக இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தாபனம் ஆண்டவரே இந்த நாட்களிலே வளர்ந்து பெருகி வருகிறது. ஸ்தாபனத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். நல்ல தலைவர்கள், நல்ல ஆண்டவரே திட்டத்தோடு, நல்ல சித்தத்தோடு நீ நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நமக்கு அம்பத்தூர் செக்ஷன் SFC சம்மர் கேம்ப் நமக்கு நடக்க இருக்கிறது. பிரைசேஜ் சர்ச்சில் வருகிற 13, 14ஆம் தேதி இந்த SFC கேம்ப் நடக்கிறது. ஆகவே உங்களுடைய யூத் பிள்ளைங்க, டீன் பிள்ளைங்க இதில் பங்கு பெறும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏஜ் குரூப் வந்து 9th standard to above, 9th standardக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க இதில் பங்கு பெறலாம். இதற்கான ஃபீஸ் 120 ரூபாய் அவர்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே இந்த 120 ரூபாய் அவர்களுக்கு கொடுத்து இந்த
கூடுகைக்கு, இந்த கேம்புக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்கும்படி உங்களை தயவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கையை ஆண்டவருக்கு நாம் படைப்போம். ஒரு பாடலை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கையை ஆண்டவருக்கு படைப்போம். சி மைனர். எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சிலுவையோ என் பாவ சிலுவையோ, நீர் சுமந்தது என் பாவ சிலுவையோ. சொல்லுங்க, பார சிலுவையோ என் பாவ சிலுவையோ, சுமந்தது என் பாவ சிலுவையோ, உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார், எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. உணர்ந்து பாடுவோம். சிந்தனை நான் நினைத்ததா, சிரசில் நான் சூட்டினே, தீய சிந்தனை நான் நினைத்ததா, முள்முடி நான் சூட்டினே, உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றி, உம்முள்ளம். ஆண்டவருடைய இருதயத்தை எங்கெல்லாம் காயப்படுத்தணும், என் பாவ சேற்றினா எங்கு போகிறீ. அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இயேசு தெய்வ ஆண்டவரே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, பெருமை கோபத்தா உம் கண்ணம் மறைந்தேனே, என் பொறாமை எரிச்சலா
குத்தினேனே, பெருமை கோபத்தால் உம் கண்ணம் மறைந்தேனே, என் பொறாமை எரிச்சலா வீலாவில் குத்தினேனே, உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேஷினா உள்ளம் உடைந்ததோ, சேஷினா எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. ஆமென். நமக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவனோடு இருக்கிற அந்த உறவுல நம்ம சரியா இருக்க வேண்டும் தேவ பிள்ளையே. இப்பொழுது நமக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ நேற்று குரூப்லலாம் போட்டிருப்போம். இன்று ஈவினிங் நடக்க இருக்கிற இந்த நாளை இன்றைக்கு அடுத்த வாரம் நடக்க இருக்கிற இந்த வர்ஷிப், ஃப்ரீடம் ஆஃப் வர்ஷிப் என்ற அந்த ஆராதனைக்கு இன்வைட் பண்ணும்படியாக நம்ம பிள்ளைங்க சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இதை போஸ்ட் பண்ணும்படி கேட்கிறேன். ஹே ஆஷா, இங்க என்ன நடக்குது? உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. ஷான், எது க்ளீன் பண்ற இப்போ? உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. தியா, என்ன நடக்குது? உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. ஹெபி, எதுக்கு சேர் அரேஞ்ச் பண்ற? உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே, என்ன நடக்குது? ஹே டீம், என்ன நடக்குது இங்க? உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? உண்மையிலே தெரியலப்பா, என்ன நடக்குது இங்க? நாங்க சொல்றோம். 29 March Sunday evening 6 p.m. at Puraleji Church. See you all. ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளாக சேர்ந்து இது ரொம்ப பிரயாசப்பட்டு பண்ணுவதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு gift கொடுக்க போகிறேன். நம்ம மத்தியில் இருக்கிற ஷாலோம் முன்பதாக வரும்படி கேட்கிறேன். ஷாலோம் வரும்படி கேட்கிறேன். கார்த்திக் முன்பதாக வந்து இது சொல்லும்படி கேட்கிறேன். எதுக்காக ஷாலோம் gift வாங்க போகிறான் அப்படின்னு. முன்னாடி எல்லா கரங்களை தட்டி பிள்ளை வாழ்த்துவோம். லாஸ்ட் இயர் நம்மளுக்கு பைபிள் சாம்பியன் நடந்திருக்கும். ஸோ அதில் செக்ஷன் லெவலில் ஏ செக்ஷனில் வந்து நம்ம ஷாலோம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காப்புல. செக்ஷன் லெவலில் எல்லா செக்ஷனுமே இருந்து நம்ம செக்ஷன் லெவலில் ஏ செக்ஷன் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஏஜிசிஎம்லேருந்து. அவங்க அங்கே ஷாலோம் அன்னைக்கு போகலை, அதனால் டீச்சர்ஸ் விஷாந்தினி சிஸ்டர் தான் இந்த அவார்டு வாங்கினாங்க. ஸோ இப்போ நம்ம பிள்ளைக்கு கொடுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி மகனை வாழ்த்துவோம். இப்போ சபையின் சார்பாக ஷாலோமுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுக்குறேன். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கவனத்தை நாம் திருப்புவோம். ஆண்டவர் அநேக காரியங்களை செய்து வருகிறார். அதற்காக நன்றி செலுத்தும்படியாய் நாம் இந்த காலை வேளையிலே நாம் கூடியிருக்கிறோம். ஸோ தேவனோடு உள்ள உறவு, நான் சொல்லிட்டு இருந்தேன், தேவனுடைய உறவு நமக்கு ரொம்ப முக்கியம். யார் ஒருவர் தேவனோடு நல்ல ஐக்கியமாய் அந்த உறவிலே கட்டப்பட்டிருப்பார்கள் என்றால், யார் ஒருவர் தேவனோடு ஒரு சந்திப்பு அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்க வேண்டும். ஒரு என்கவுண்டர் வித் காட். இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு என்கவுண்டர் நமக்கு வந்திருக்கிறோம். இல்லை, முதலாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தொடப்பட்டிருக்கோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் இயேசுவை முதலாக தொடப்படும் பொழுது எங்கள் சர்ச்சில் 2005 அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என் மீது இறங்கினதை என்னால் உணர முடிந்து, அபிஷேகத்தில் அந்நிய பாஷைகளை பேசி எனக்கு அந்த பாடல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாவம். அந்த போதகர் மரித்து போனார், இப்பொழுது இஸ் நோ மோர். ஆனால் அவர் அந்த பாடலை, அவருடைய பாடல் அது பாடும் பொழுது அந்த பாடல் மூலமாக
அந்த பிரசன்னத்தை அனுபவித்து அந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், இயேசு என்னோடு இடைப்பட்ட அந்த நாள். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்மோடு ஒரு சந்திப்பு எனக்கு இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த பொழுது, அவன் தமஸ்குக்கு நேராய் போகும் பொழுது, கிறிஸ்தவர்களை எப்படியாகிலும் அவன் கொல்ல வேண்டும் என்று அவன் அதிகாரியிடத்திலிருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அவன் போகிறான். போகிற வழியிலே சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, ஒரு ஒலி உண்டானது. அது அவனோடு இடைப்பட்டது. ஆமென். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் த என்கவுண்டர் வித் காட் அது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் அது ஒரே மாதிரி இருக்கணுமா? எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை எந்த மனுஷனாலும் பிரிக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் பிரிக்க முடியாது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த என்கவுண்டர் சரியாக இருந்ததுனால தான் அவனால சொல்ல முடிஞ்சது, எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் வாழ கற்றிருக்கிறேன். சொல்கிறேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியும்? பிகாஸ் த என்கவுண்டர் வித் காட் அது சரியாக இருந்தது. ஆகவே தான் அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினா, ஆனால் மீன் பிடிக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து போய் இதுவரைக்கும் கூட தான் இருந்தான். ஆனால் ஒரு என்கவுண்டர் கொடுக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? சீமோனின் குமாரனாகிய பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த என்கவுண்டர் பாருங்க. சில நேரங்களில் ஒலியா வரும், சில நேரங்களில் வார்த்தையா வரும், சில நேரங்களில் அன்பினால் இந்த வார்த்தை வரும், நீ என்னை நேசிக்கிற. அவன் உடைக்கப்பட்டான். அன்று முதல் அவன் மரிக்கும் வரையிலும், அவன் சிலுவையில் அவன் இரத்த சாட்சியாய் மரிக்கும் வரையிலும் இல்ல, அவன் இயேசுவுக்கு அன்பாகவே இருந்தான். ஸோ சபைக்கு நான் சொல்ல விரும்புகிறது, இந்த காலை வேளையில் இயேசுவோடு நல்ல உறவில் இருங்க. தேவனும் நானும் என்ற இடத்திற்கு வாங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிள் வாசிங்க. நீங்கள் கடைசியாக எப்போ பைபிள் வாசிச்சிங்க? நீங்கள் கடைசியாக உண்மையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் என்னைக்கு ஜெபிச்சிங்க? யோசிச்சு பாருங்க, என்னைக்கு ஜெபித்தீங்க? இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு வரும்போது எத்தனை பேர் பைபிள் வாசிச்சுட்டு வந்தீங்க? எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு வரும் சொல்றீங்களே? ஸோ தேவனோட உறவு சரியா இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவனுக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கணும். நீங்கள் குழந்தைகளை போல இருக்கும் பொழுது நீங்க பாலை உண்டீர்கள். நீங்க அழுத பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்தார். இப்பொழுதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தேறினவர்களாய் புருஷர்களை போல ஆகிற நிலைக்கு நம்ம போகணும். வர வர டெய்லி தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை அவன் வாழ்க்கையில கட்டப்பட்டிருந்தது. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அவன் ஒரு நாளும் உடைத்து போடாமல் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பிடித்து கொண்டான். அவனை தான் பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏத்தவன் ஆண்டவர் சொன்னார். எது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னையும் காடையும் ஒருத்தராலும் பிரிக்க முடியாத இந்த இடத்துக்கு நீங்க வருவீர்கள் என்றால் நிச்சயம் சொல்றேன், உங்களை கொண்டு ஆண்டவர் வைத்த திட்டங்கள் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இல்லை? ஸோ அந்த உறவிலே நீங்கள் பலப்படுங்கள். அந்த உறவு சரியாக இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் இப்பொழுது சரியில்லாதது போல தோன்றும். ஆனால் நாட்கள் வரும், கர்த்தர் ஆச்சரியமாய் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் பொதுவா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நிறைய சித்தத்தை வைத்திருக்க. நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம், நாம் உண்மையாய் இருப்பது தேவனுடைய சித்தம், நாம் பாவம் செய்யாமல் இருப்பது தேவனுடைய சித்தம். அதே போல வேதம் அழகாய் சொல்கிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். யோவான் 5:30 யாராவது ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த பூமியில் இருக்கும் பொழுது நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல்
என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. பிதாவுக்கு சித்தமானதையே நான் செய்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அவர் பிதாவின் சித்தத்திற்காக தன்னை உட்படுத்தி கொண்டார். லூக்கா 22:45 சொல்றாரு, பிதாவுக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அப்போஸ்தலர் 13:22 தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். ஏன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது ஈசாயின் குமாரன் ஏன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான் தெரியுமா? ஏன்? வை? காரணம், அவருடைய சித்தத்தை எல்லாம் தாவீது செய்தான். சோ இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று, உன் வாழ்க்கையில நன்மை நடந்ததோ நன்மை நடக்கலையோ, நீ எந்த சூழ்நிலை இருக்கிற அதெல்லாம் முக்கியம் அல்ல, நீ எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுமா? ஸ்தோத்திரம் செலுத்துவதை ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எது தேவனுடைய சித்தம்? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எல்லாவற்றிலும். யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோசேப்பு குழியில் இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அரண்மனைக்கு போனாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். எங்கெல்லாம் அவன் போறானோ, அது தாழ்வாக இருந்தாலும் உயர்வாக இருந்தாலும், பார்வோனுக்கு சமமாய் எண்ணப்பட்ட பொழுதும் ஆண்டவருடைய சித்தத்தை அவன் அறிந்திருந்தான். அதனாலதான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஜீவ ரட்சணியத்தை அவன் ஏற்படுத்த முடிந்தது. தேவ சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்றைக்கு என்கவுண்டர் அவனுக்கு உண்டானதோ, என்னைக்கு சவுல் பவுலாய் மாறினானோ, அன்றைக்கே அவன் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அவன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அவருடைய திருவுளத்தை அவன் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை அவன் தியானிக்க வேண்டும். அவனுக்கு கொடுத்த சித்தம். அழைப்புல 2 விதம் இருக்கு. பொதுவான அழைப்பு கிறிஸ்தவர்களுக்கு, ஸ்பெசிபிக் காலிங் ஒன்று இருக்கிறது. ஸ்பெசிபிக்கா உங்களை பொதுவாய் இந்த சபையை அழைத்தாலும் இந்த சபையில செய்ய வேண்டிய சில காரியங்கள் ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் உங்களுக்கு சில அழைப்பை கொடுத்திருக்கிறார். சில தாளந்துகள், அதற்கேற்ற தாளந்துகள், அதற்கேற்ற அபிஷேகம். நீ எதை நீ ஆண்டவருக்காக ஸ்பெசிபிக்கா செய்யணும்னு நினைக்கிறியோ அதற்கேற்ற தாளந்தையும் அதற்கேற்ற அபிஷேகத்தையும் கொடுத்து தான் உன்னை நடத்துகிறார். ஆகவே எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எதற்காக செலுத்தணும் தெரியுமா? பாருங்க, உங்களை குறித்து இல்லை என்ன குறித்தும் என் வாழ்க்கையை குறித்தும் ஒரு முழு வரைபடம் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியவே தெரியாது. இன்னும் 1/2 hourல என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. அடுத்த நாள் நம்ம குடும்பத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது யாருக்குன்னா தெரியுமா? அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது தெரியாது. பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். அப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு, படிங்க பார்க்கலாம். அதை அவர் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிறதை ஒரு மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தையும் சித்தத்தையும் அவர் ஆதி முதல் அந்த மட்டும், காரணம் அவர் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிறார். He only knew everything. என்னால என் வாழ்க்கையை இது எப்படி இருக்கு என்னால தெரியாது. என் ஆண்டவருக்கு தெரியும் என் வாழ்க்கை எப்படி இருக்கும். ஐயா, என் அடுத்த மூவ் என்ன? நான் ஒரு மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஒரு மூவ் பண்ணிடுவார். என் தெய்வத்திற்கு தெரியும் ஆதி முதல் அந்த மட்டும் என் இயேசு எனக்கு செய்து வருகிறதை நான் என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே ஆகிலும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் சொந்தமாய் வைத்திருக்கிறபடினால் என் வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்குன்னே எனக்கு தெரியாது. ஆகவே தான் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் எதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும்? என் வாழ்க்கையை குறித்ததான முழு பிக்சர் எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அவர் நடத்துகிற வண்ணமாக நான் நடத்தணும். நம்ம வீடு கட்டணும்னு நினைப்போம், அந்த வீட்டுக்காக என்ன வேணும்? பிளான் பண்ணணும், பெர்மிஷன் வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும்.
இல்ல செங்கலை வச்சு சாந்து பூசி அந்த வீடை கட்டணும். இது பெரிய ப்ராசஸ். அது ஒரு நாள் அது அழகான ஒரு வீடாய் ஒரு நாள் வரும். அந்த வீட்டை பார்ப்பதற்கு அநேகர் பேர் வரும். ஆனா அந்த வீட்டிற்கு உருவாவதற்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. அது யாருக்கு தெரியும்? அந்த இன்ஜினியருக்கு தான் தெரியும். நம்ம இன்ஜினியர் யாரு? நம்ம ஆண்டவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. யூ நோ எவ்ரிதிங். என் வாழ்க்கையில் அடுத்து என் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன், அடுத்து என் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என் வாழ்க்கையில் என்ன, ஆண்டவர் சகலத்தையும் அறிந்து இருக்கிறார். சகலத்தையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிறதை மனுஷன் ஒருவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றிலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை கனம் பண்ணுங்க. நன்மையோ தீமையோ ஆண்டவரே, இதை நீ அனுமதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஏன்னா எனக்கு தெரியாது நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் மூவ வச்சு நான் ரொம்ப குழம்பி போய் நிற்கிறேன்? இல்ல, என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அவர் நடத்துகிற பாதை சில நேரங்களில் நான் விரும்புகிறவரா இருக்கலாம், ஜாய்ஃபுல்லா இருக்கலாம், சில நேரங்களில் அது அவமானமா இருக்கலாம், அது வேதனையாக இருக்கலாம், என உடைக்கப்படுகிறதா இருக்கலாம். பரவாயில்ல, எந்த சூழ்நிலை வந்தாலும் எல்லாவற்றிலும் இன் எவ்ரிதிங் நான் உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துவேன் ஆண்டவரே. பாருங்க, சபை என்ற ஒரு அமைப்பை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தாருக்கு இப்படிப்பட்ட அமைப்பு இல்லைங்க. ஏதாவது ஒரு மன கஷ்டம் வேதனைனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து கூட்டத்தோடு கூடி வந்து ஆண்டவரை ஒன்னா நின்று கரங்களை தட்டி மற்றவங்க ஆராதிக்கும் பொழுது, மற்றவங்க தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படும் பொழுது, இதை பார்க்கும் பொழுது உனக்குள்ள இனம் புரியாத ஒரு தேவ பிரசன்னம் இறங்கும். அந்த தேவ பிரசன்னம் உன்னை கைத்தட்ட சொல்லும். அந்த தேவ பிரசன்னம் ஆண்டவரை ஆராதிக்க சொல்லும். அந்த நாமம், ஆண்டவருடைய நாமம் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். அந்த நாமம் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்யும். ஒன்று மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கணும், என் வாழ்வின் முழு திட்டத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்திருக்கிறார் என்று நீங்க நம்பினீங்கன்னா உங்களால சொல்ல முடியும், எல்லாவற்றிலும் என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒரு களிமண்ணை போல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நீர் எப்படியெல்லாம் என்ன வணைந்து கொள்ள நீர் சித்தமா இருக்கிறீரோ அப்படியெல்லாம் என்ன நீங்க வணைந்து கொள்ளுங்கப்பா, என்ன வணைந்து கொள்ளுங்க. காரணம், முடிவிலே நான் கனித்தருகிறவனாய் எனக்கு குடும்பத்திற்கு மாத்திரமல்ல சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ள நீர் இருக்கிறீர். ஆகவே என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அர்ப்பணிப்பதின் வெளிப்பாடு தான் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவது. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழி பாத்திரமா நிரம்ப செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் இயேசுவே போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து லூமே. இப்படி நம்மை ஆண்டுடைய கரத்திற்குள் அர்ப்பணிப்போம் என்றால் என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென். நீ சோர்ந்து போகாத, பயப்படாத. அடிக்கடிக்கு சொல்றேன், இடறிடாத. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த உலகத்தின் ஆசைக்காக, இந்த உலகத்தின் வேஷத்திற்காக உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ ஒரு நாளும் இழந்து போகாத. ஆண்டவர் உன்னை கட்டி எழுப்ப விரும்புகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, உலக ஆசைகளுக்காக, உலக மாயைக்காக உம்முடைய பிரசன்னத்தை ஒரு நாள் நான் இழந்து போக மாட்டேன்ப்பா. என்ன அற்புதமான தெய்வம் பாருங்க. நாமம் வாழ்த்தி உம்மையே போற்றி என்றென்றும் ஆராதிப்பே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும்
வீணாக போகாதையா. அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்காகவே நீ செலவிடுகிறாய். உன்னை வணைந்து கொள்வதற்காகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஐயோ, என் கரத்தில் நீ வந்தினா அதை வணைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் உன்னை மாற்றும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எதுவரைக்கும் தெரியல, எதுவரைக்கும் ஆண்டவர் அசட்டை பண்ணுவோம், எதுவரைக்கும் ஆண்டவரை விட்டு தூரம் போவோம். ஒரு நாள் வரும், இளையகுமாரனை போல அந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்களுக்காக காத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் ஏன் ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஸ்தோத்தரிக்க வேணும்? காரணம், என்னை பற்றி தானே ஒரு முழு வரைபடம் எனக்கு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே எல்லாவற்றிலும் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். தேவனை ஸ்தோத்தரித்தலும் நன்றி அறிதலும் என்னன்னா, அது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதம். ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு ஒரு வெப்பனை கொடுத்திருக்கிறார், இல்ல ஒரு வெப்பன் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துங்களேன். அதில் பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். காரணம் என்ன? பிலிப்பு பட்டணத்திலே பவுலும் சீலாவும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சுவிசேஷமாய் அறிவித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே குறி சொல்கிற ஆவி உடைய ஒரு பெண் அங்கே குறி சொல்லி கொண்டிருக்கிறாள். இவர்கள் அந்த ஆவியை அதட்டுகிறார்கள். அந்த ஆவி அந்த பெண்ணை விட்டு போய்விட்டது. இதை வைத்து பணம் சம்பாதித்து கொண்டிருந்த அவருடைய எஜமான்கள் பவுல் மேலும் சீலாவும் மேலும் கோபப்பட்டு அவர்களை பிடித்து சிறைச்சாலையில அடைத்து போட்டார்கள். இப்பொழுது பவுலும் சீலாவும், இல்லை சீலானா ஒரு ஆண், ஞாபகம் வச்சுங்க, பவுலுடைய பொண்டாட்டி நினைச்சிடாதீங்க. ஆமா, இது ஒரு ஆண். ஸோ பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையிலே தொழு மரத்திலே கைகளும் கால்களும் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எப்படி? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டன, எல்லோருடைய கட்டுகளும் கழன்று போனது. பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கணுமா உங்க வாழ்க்கையில? ஆண்டவர் உங்க கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? அது துதி என்ற ஆயுதத்தை கொடுத்திருக்கு. நீ துதித்து பார் ஆண்டவரை, நீ ஆண்டவரை ஆராதித்து பார், எல்லாவற்றிலும் நீ ஸ்தோத்திரம் பண்ணிப்பார். ஆண்டவரே, இது நடந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்க ஹாஸ்டல்ல ஒரு வார்டன் இருப்பாங்க. அவரு கேரளா. ஒரு கால் அவருக்கு வராது, ஒரு மாதிரி இழுத்துட்டு தான் நடப்பார். அவரு காலையிலேருந்து சாயங்காலம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே அதை பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். சின்ன வயசுல இல்லை நான் இருக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்து வளர்ந்தேன். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவார். அவர் மரிக்கும் போது அவருக்கு 98 வயசு, பூரண வயசு. கடைசி வரைக்கும் அப்படிதான் நடந்து இருந்தார். இல்லை ஆரம்பத்தில் நடந்து போக போக படுத்துக்கல அவர், கடைசி வரைக்கும் சாகம் வரையலும். காரணம், எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற அந்த அனுபவம். இது ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இது விவரித்து சொல்ல முடியல. சிறைச்சாலைக்காரன் வந்து பார்க்கிறான், ஐயோ எல்லாரும் தப்பித்து போய்விட்டார்களோ என்று தன்னுடைய பட்டயத்தை எடுத்து தன்னை குத்தி கொள்ளும்படியாய் அவன் நினைக்கிற அந்த நேரத்தில் பவுல் சொல்லுகிறான், நீ கொலை செய்து விடாதே, நாங்க இங்கதான் இருக்கிறோம், நாங்க எங்கேயும் போகல, நாங்க தப்பித்து போகல. உடனே சிறைச்சாலைக்காரன் அவர்களை வெளியே கொண்டு வந்து இயேசுவை குறித்து அவரிடத்தில் கேட்டு தானும் தன் வீட்டார் முழுவதுமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஆயுதத்தை உங்ககிட்ட எங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். ஆமே. துதிக்கிறவன் ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது, துதிக்கிறவன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டான். நீ ஆண்டவரை துதித்து பார். சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள், உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம். ஓஹோ, சிறைச்சாலை சங்கிலிகள், உங்க நாமம் பதில்லை.
இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் இயேசு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லே. எந்த கண்ணி உனக்கு விரோதமா வைக்கப்பட்டிருந்தாலும் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, உன் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆயுதம் துதி என்ற ஆயுதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். துதி என்ற ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். நீ துதித்து பார். உன்னுடைய லோவான சூழ்நிலையில, உன் வாழ்க்கையினுடைய கடினமான சூழ்நிலைகளை நீ ஆண்டவரை நீ துதித்து பார். கர்த்தர் இம்மிடியட்டா உனக்கு ஒரு பதிலை தருவார். இம்மிடியட்டா உனக்கு ஒரு நன்மை உண்டாகும். அந்த நேரத்துல எல்லாம் ஐயோ அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு ஆண்டவர் விட்டு தூரம் போயிடாத. ஆண்டவருடைய சமூகத்தில் நில். ஆண்டவரே, என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே உம்முடைய சித்தமா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய சித்தம் அதுதான். நான் பொறுமையா இருப்பேன் ஆண்டவரே. ஏற்ற காலம் வரும், என்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் நான் அடங்கி இருப்பேன். என் கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை நடத்துவார். கைவிடாத தெய்வம். நான் கலங்கும் போது அவரும் கலங்குவார். நான் கஷ்டப்படும் போது ஐயோ என் மக இப்படி கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு அவர் சிரிக்கிற தேவன் அல்ல, அவரும் கஷ்டப்படுவார். ஆனா ஏற்ற காலத்துல தான் அதற்கேற்ற உதவியை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உடனே அவர் எல்லாத்தையும் பண்றதில்ல. பரவாயில்ல, இது நன்மைக்கே என்று சொல்லி என் மகனுக்கு இந்த சூழ்நிலையில் நான் இதை பண்ணக்கூடாதுன்னு பொறுமையாய் காத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பேராயுதத்தை நாம் யூஸ் பண்ணுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். 10 முறை அல்ல, 100 முறை அல்ல, 1000 முறை அல்ல, 10,000 முறை அல்ல. எப்பொழுதும் கண்டினியூஸ்லி, எப்பொழுதும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையில் நீ இருந்தாலும் என்ன பண்ணும்? ஸ்தோத்திர பலியாகிய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய எல்லா நேரத்திலும் சொல்லி பாருங்க. கண்டினியூஸ்லி. இது ஒரு ஆயுதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். துதி என்ற ஆயுதம். இந்த துதியால் நாம் எதை வென்றாலும் சாதிக்க முடியும். நான் சாதிப்பதை காட்டில எனக்காக ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடிப்பார். அந்த துதியை துதிப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடு. துதியின் சத்தம் சங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் துதித்தலே இன்பமானது. அல்லேலூயா. துதித்தலேற்றது, துதித்தலே இன்பமானது. அல்லேலூயா. துதித்தலேற்றது. 2 சரணத்தை நம்ம பாட போகிறோம் இல்லையா? நாம் சேர்ந்து பாடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். சேர்ந்து பாடுவோம். நல்லா மனமுகர்ந்து ஆண்டவரை பார்த்து துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கலியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி
ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதி. ஆமென். இயேசுவே, எல்லா சூழ்நிலையிலும் பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தம் ஆலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யோ. துதி சத்தம் ஆலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது, கதை ஏற்றது. ஆமென், ஆமென், ஆமென். துதிக்க துதிக்க சத்துருவின் கோட்டை உடைத்தெறிய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்ருவின் சதி முறிக்கும். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்ருவின் சதி முறிக்கும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா ஏற்றது. ஆமென், ஆமென், ஆமென். துதித்தலே, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா ஏற்றது. ஓ துதித்தலே, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கு. ஆமென். எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கிறீங்க? இன்னைக்கு சொல்றேன், யாராவது உங்களை பகைத்தாருங்கன்னா அவங்க விரோதமா பேசாதீங்க, அவங்களுக்கு விரோதமா எதையுமே செய்யாதீங்க. வொர்ஷிப் பண்ணுங்க ஆண்டவரை. உங்க வீட்டில் இடத்துல போயிட்டு நடக்கிற இடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே, துதியின் சத்தம் சத்துருவின் சதியை முறிக்கும். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். ஏங்க, இது வார்த்தை இல்லைங்க, இது செய்கை, ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் எப்போ வரும்? என் வாயை திறந்தா இந்த ஆக்ஷன் வரும். ஆண்டவரே, எந்த பாவமும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்களா, நானும் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா? துதி. ஆண்டவர் சூழ்நிலை மாற்றுவார். நீ துதித்து பார், உன் வாழ்க்கை அலங்கரிக்கப்படும். யாராலும் நடத்த முடியாத காரியங்கள் பவுலும் சீலாவும் துதித்தார்கள். பாருங்க, கதவுகள் திறவுண்டன. ஆண்டவர் உடைக்கல கதவை. அங்கே கூட நம்ம ஆண்டவர் ஞானமானவர். சில பேர் சொல்ல, ஆண்டவரை உடைங்க, ஆண்டவரை உடைங்கன்னா என்ன? பில்லி சீவனத்தின் கட்டுகளை உடைக்கணும். எந்த மனுஷனையும் பில்டிங்கை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, உடைக்கக்கூடாது. ஆண்டவர் நீதி நியாயம் உள்ளவர் இல்லை, அவர் கரெக்டாக இருக்கிறார். அந்த நேரம் பவுலும் சீலாவும் துதித்தார்கள். சிறைச்சாலை கதவு உடைந்து போனதெல்லாம் கிடையாது. எப்படி போச்சா? பைபிள் என்ன சொல்லுது? திறவுண்டது. அது நான் கரெக்டாக படிங்க. அது சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டன. ஆண்டவர் உடைக்க மாட்டார் எதையும் உடைத்து ஆண்டவர் செய்கிற தேவன் அல்ல, அவர் நீதி உள்ளவர். அவர் எப்பயுமே பிராக்டிக்கலான மனுஷன். நம்ம ஆண்டவர். நம்ம தான் ரொம்ப பிராக்டிக்கல் இல்லாமல் இருப்போம், அவர் பிராக்டிக்கலாக இருப்பார். ஸோ இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். பூட்டுலாம் இருக்குது, தொழுமரத்தில் கைகள் கால்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக் ஓப்பன் ஆகி அவங்க எழுந்து நிற்கிறாங்க. இது என்னதுங்க? இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. நீ செய்ய வேண்டியது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர் ஆராதி. தேவன் வாழ்க்கையை மாற்றுவார். எப்பொழுதும் எப்பொழுதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்கள். கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு செலுத்துங்கள். தொடர்ச்சியாய் நாம் செலுத்த வேண்டும். பல நேரம் நம்ம மனசாட்சி சொல்லலாம், ஐயோ நீ ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறப்பா, நீ உன்னால எப்படி துதிக்க முடியுது, நீ பாவியாச்சே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? மனசாட்சி பேசும். யார் பேசுறாங்களோ இல்லையோங்க, மனசாட்சி பேசும். நம்ம பாவம் செய்யும் போது மனசாட்சி நம்மளோட பேசும். சின்ன பிள்ளைகளுக்கு, டீன் பிள்ளைங்களுக்கு, யூத் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நீங்க பாவம் செய்யறத யாரும் பெற்றோர் பார்க்க முடியாது, இல்ல யாரும் பார்க்க முடியாது.
யாரும் பார்க்க முடியாம கூட பண்ணலாம். ஆனா ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டுடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே நீங்க படிக்கிற இடத்துல, உங்க இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு முன்மாதிரியாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. நீ அங்க துதித்து பார், ஆண்டவர் உனக்காக அங்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பல நேரம் நம்ம மனசாட்சி நம்மளை குற்றம் செலுத்தும். ஒருவேளை ஏதோ ஒரு தவற செய்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால மற்றவங்க மூலியமா ஏதோ ஒரு விஷயம் செய்திருக்கலாம். அந்த நேரத்துலலாம் மனசாட்சி வந்து சொல்லும், ஏய் நீ பாவி, உனக்கு எதுவும் தெரியும், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். ஆனால் அந்த மனசாட்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த மனசாட்சியை பார்த்து சொல்லுங்க, அப்பால போ சாத்தானேன்னு சொல்லுங்க. ஏன்னா நியாயமாக பேசுவான். சில நேரங்களில் நியாயமாக நம்மளை நியாயம் தீர்ப்பதற்கு வார்த்தையை சொல்லுவான். ஏய் இது கரெக்ட் தானே, இவங்க பேசுனாங்கப்பா, அதனால தான்ப்பா இவங்களை நாங்கள் இப்படி சொல்லிட்டோம். நியாயமாக இருக்கும். நியாயமாக இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் நீதி நியாயம் செய்யக்கூடாது ஐயா, நீர் தான் நீதி நியாயம் செய்யணும். நான் நீதிக்கு ஆண்டவரே நீதி தான் செய்யணுமே தவிர நான் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது ஐயா. ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா அந்த மனசாட்சி சொல்லும், பத்தியா நீ இதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்து ஆலயத்தில் உட்காந்து நீ துதிக்கிறிய, உன் துதி சத்தம் கேட்குமா? உன் துதி சத்தம் அலங்கத்தை உடைக்குமா அப்படின்னு கேட்பான். நீ சொல்ல, அப்பால போ சாத்தானே, எஸ் நான் தவறுனது உண்மைதான், நான் தப்பு செஞ்சது உண்மைதான், நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் எத்தனை முறை வந்தாலும் ஏசப்பா என்னை ஏற்றுக்கொள்வார், என்னை மன்னிக்கிறதுக்கு அவர் இருக்க, நீ யாரா? கரெக்ட் தானே? அவர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, என் நொறுங்குண்ட இருதயத்தையே நான் எதிர்பார்க்கிறேன், நீ நொறுங்கி போய் வரியா, நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ அந்த பாவத்தை செய்யாத, மறுபடியும் செய்யாத. இயேசு கிறிஸ்து பசியோடு இருந்தார். 40 நாள் உபவாசம் வனாந்தரத்தில். பசி இருக்கு அவருக்கு. அந்த பசிக்கு நேச்சுரலா மனுஷன் 100% மனுஷனா இருக்கிறாரு. அவருக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. பிசாசு என்ன பண்றான்? மேல கூப்பிட்டு போய் சொல்றான், இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கும். ஆண்டவர் சொன்னாரு, ஏய் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால பிழைத்து இருக்கிறான். அந்த வார்த்தையை சொல்லுங்க. யாராவது உங்களை இப்படி சொன்னாங்கன்னா ஆண்டுடைய வார்த்தையை பேசி அந்த இடத்துல பிசாசு வெட்கப்பட செய்யுங்க. அப்படி ஆண்டுடைய வார்த்தை தெரியலையா, நீங்க சொல்லுங்க, துதித்தலே இன்பமானது அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது, துதியின் சத்தத்தோடு ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. யாராவது உங்களுடைய எடுத்துக்கிறாங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனையா? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடை பண்ணுதா? உங்க வாழ்க்கையில எப்பயுமே உங்களுக்கு உயரக்கூடாதபடி நினைக்கிறாங்களா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இவங்க கிட்ட போராட விரும்பல, ஆனா ஒன்று மாத்திரம் சொல்றேன், உம்மை துதிப்பதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் திறந்தால் ஒருவனாலும் அடக்க, அவர் பூட்டினால் ஒருவனாலும் திறக்க முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய அவரை பார்த்து சொல்லும், நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. என்ன அருமையான ஒரு பாடல். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, என் கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பூமியில் இல்லையே, என் கர்த்தரை போல பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை
வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் கொடுத்த இந்த துதி என்ற ஆயுதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் எதையும் நமக்கு செய்வார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவர் பிள்ளை, நான் என் வாழ்க்கை அவர் கரத்தில் இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள். ஆகவே நன்றி செலுத்தி கொண்டே ஆண்டுடைய சமூகத்தில் இரு. நன்றி செலுத்து, ஆண்டவர் உன் வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். ஆமென். அடுத்தது நன்றி செலுத்ததின் வெளிப்பாடு என்னன்னா, எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், எந்த சூழ்நிலையில் நன்றி செலுத்த வேண்டும், துதிக்க வேண்டும், வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. நம்ம அடிக்கடிக்கு தியானிக்கிற ஒரு வேத பகுதி 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம். அதில் பார்க்கிறோம், மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசேபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். பாருங்க, ஒரு யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்திற்கும் எதிரி நாட்டிற்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அப்பொழுது யோசேபாத் 6ஆம் வசனத்தில், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய, எப்படி பாருங்களேன், தனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு யுத்தம் எனக்கு என்னுடைய நாட்டிற்கு விரோதமாக எழும்பும் பொழுது, ஒரு ராஜா அவன் யுத்த தளவாடங்களை ஆயத்தம் பண்ணவில்லை, யுத்த குதிரைகளை அவன் நம்பவில்லை, யுத்த வீரர்களை நம்பவில்லை. அதையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவன் நேராக என்ன பண்ணுறான், ஆலயத்திற்கு போயிட்டு, யோசேபாத் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பாருங்க அவன் ஜெபம் எப்படி இருக்கு பாருங்களேன். பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தின் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து பேசும். ஆமென். பாருங்க, நம்ம ஜெபம், நம்ம துதி, நம்ம ஆராதனை இப்படி இருக்கணும். இதை சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு வேற வழியே இல்லை. நீங்க பராக்கிரம் உள்ளவர், நீர் பயங்கரமானவர் ஆண்டவரே, தேவரீர் உங்களை போல யாரும் இல்லை, நீங்க சொல்லி பாருங்களேன், அவர் செஞ்சே ஆகணும் உங்களுக்கு, இல்லையா? யாராவது நம்மளை புகழ்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், நிறைய எடுத்து கொடுத்துரும். ஒரு சீக்ரெட், நிறைய புகழ்ந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, ரைட், காலரை தூக்கி வச்சுட்டு உடனே, எஸ் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், வா, நீ என் பேச்சை கேட்கறல, வா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உதவி செய்யறேன். கடைசியில் கெட்டு குட்டி சவராக்கி சர்ச்சை விட்டு போ வச்சாச்சு. அதனால உஷாரா இருக்கணும், நம்ம எப்பயுமே உஷாரா இருக்கணும். ஸோ இங்க எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்தாம விட்டுறோம், அதான் பிரச்சனை. ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களுக்கெல்லாம் ஆளுகிறவர். அவன் என்ன சொல்றான், ஜாதிகளுடைய ராஜ்யங்கள், இந்த உலகத்தை நீங்க தான் ஆள்றீங்க. நம்முடைய ஜெபம்லாம் இப்படி இருக்கணும், நம்முடைய துதியெல்லாம் இப்படி இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நிர்பந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். அவர் உடனே இறங்குகிறவராய் இருக்கிறார். பாருங்க 9ஆம் வசனம் பாருங்க, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்கும்படியாய். பாருங்க, ஜெபம், துதி, ஆராதனை. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ள நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்கும்படியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களாமே? அப்போ பராக்கிரமும் வல்லமையும் உங்களுக்கு இருந்தா இதை நீங்க என்ன பண்ணி ஆகணும், பண்ணிதான் ஆகணும். பராக்கிரமும் வல்லமை உடையவர். பாடல் பாடணும், பயங்கர பராக்கிரமம் செய்யும் தேவன் இருப்பதனா அஞ்சிடேன் என்றுமே, ஜெயமே நான் அடைந்திடுவே. வசனம், அஞ்சிடேன் என்றுமே, ஜெயமே நான் அடைந்திடுவே. பயங்கர பராக்கிரமம் செய்யும்
இப்படி இயேசுவை துதிச்சு ஆராதிச்சு உன் வீட்டுல நீ செஞ்சு பாரு. நீ உன்னை ஆண்டவர் எப்படி நடத்துறாரு பாரு. உன் வாழ்க்கை எப்படி நடத்துறாரு பாரு. இந்த சபை எப்படி நடத்த போறாரு பாரு. Is something is going to do in your life in this church. அவர் பராக்கிரம் உள்ளவர், பயங்கரமான தெய்வம். யோசேபாத் சொல்றான், ஆண்டவரே ஊரெல்லாம் சொல்லுதப்பா நீ எவ்வளவு பெரியவர், இந்த பூமியை நீ தான் ஆள்கிறீர். இப்பொழுது என் பலத்தை நம்பி நான் வரல, என் திறமையை நம்பி அல்ல, என் தாளந்தை நம்பி அல்ல, இதை நம்பி நான் இன்டர்வியூ போல ஆண்டவரே, இதை நம்பி நான் பிசினஸ் ஆரம்பிக்கல, இதை நம்பி நான் வேலைக்கு சேரல, உம்முடைய பராக்கிரமத்தை நம்பிதான் நான் இதை இறங்கி இருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பயங்கரமான காரியம் என்ன என்று நான் அறிந்து இருக்கிறேன். யோசேபாத் சொல்றான், இந்த எதிரியை என்னால் ஜெயிக்க முடியாது, ஆனா நான் உம்முடைய சமூகத்துல வந்து எனக்காக நீர் யுத்தம் பண்ணுவீர் என்று கேட்டால் நிச்சயம் எனக்காக பண்ணுவீர் ஆண்டவரே. எப்படி அழகாய் அவன் சொல்லுகிறான் பாருங்க. இதுதான் 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், படிங்க பார்க்கலாம். பின்பு அவன் ஜனத்தாரோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எஸ், the secret உங்க கையில தான் இருக்கு. துதி செய்யுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஐயோ இந்த சூழ்நிலை எனக்கு வந்தது பயந்துராதீங்க, சோர்ந்துராதீங்க. ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தா குற்ற உணர்வுனால, ஆண்டவரே இந்த குற்ற உணர்வு என்ன கொள்கிறது ஐயா, ஆண்டவர்கிட்ட வா, ஒப்புக்கொடு. உன்னை ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். உன் பாவங்களை நீ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேள், ஆண்டவர் உன் துதியை கேட்பார். உன் காரியமாய் உனக்காய் உன் வாழ்க்கையை மாற்றுவார். சோ ஆயுதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் எதற்காக துதிக்க வேண்டும் என்றால், என்னுடைய எல்லா நிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிப்பதற்கென்று என் வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு ராஜா தன் ஆயுதத்திற்கு, தன்னுடைய படை வீரர்களுக்கு முன்பதாக யாரை நிப்பாட்டுறான்? துதிக்கிற வீரர்களை, பாடுகிற வீரர்களை நிற்பாட்டுறான். நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில டெய்லி ப்ரேயர் இருக்கணும், ஃபேமிலி ப்ரேயர் இருக்கணும். கூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிச்சு துதிச்சு பாருங்க. உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ஆண்டவரையில் இல்லாமல் இல்பொருளாய் போக பண்ணிடுவார். அடிக்கடி எங்க பாஸ்டர் சொல்வார், நெருப்பு பட்ட நூலை போல இல்லை, நூலை கொண்டு போய் நெருப்பு பக்கத்தில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அப்படின்னு என்ன ஆகிடும்? கருகி போயிடும். அது மாதிரி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணுவார். நீ துதித்தால், நீ ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் ஆண்டவருக்கு நீ செலுத்துவாய் என்றால், கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு நீ செலுத்துவாய் என்றால், நீ பயப்பட மாட்ட, நீ சோர்ந்து போக மாட்ட. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பலப்படுத்துவார். துதி என்ற ஆயுதத்தை நீ கையில் வைத்துக்கொள், ஆண்டவருடைய வாழ்க்கையை நடத்துவார்.